ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2/12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லாத அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல. செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக உங்களுக்கு அமைகிறது. ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்ம சனியில இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான பீரியட். பிரயாணங்கள் அதிகரிக்கலாம், வெளிநாட்டு யோகங்கள் அமையலாம், வெளிநாடு செல்வதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான அந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு ஏற்படலாம். அல்லது ஆன்மீக டூர் போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆலய தரிசனம் பண்ணுவது, ஆலய பரிகாரங்கள் செய்வது, கைங்கரியம் செய்வது, கோவில் திருப்பணிகள் செய்கிறது, குலதெய்வம் சாமி கும்பிடுறது, இல்லைன்னா வீட்டிலேயே கூட இதெல்லாம் வழிபாடுகள் செய்வது, வீட்டில் கூட நிறைய மங்கள விசேஷங்கள் செய்வது, இந்த மாதிரியான ஒரு நல்ல சுச்சுவேஷன் இந்த மாதம் அமையும். குறிப்பாக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பார்களே, ஆனால் வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா அரசு அதிகாரிகள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு IAS, IPS, அல்லது ஒரு போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் சொன்னா ஒரு AE, STO, அல்லது அதுக்கு மேல அந்த மாதிரிலாம் நல்ல சேர்மன், டைரக்டர், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கான காலமாக இந்த காலம் அமைகிறது. மார்ச் மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், அப்ப இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் நிகழும். அதே சமயத்துல வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கும்பராசி அன்பர்கள். சரி, இப்ப நம்ம டிவியில பாக்குறோம், 500 ரூபாய் இவர் லஞ்சம் வாங்கினாரு, ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ? ஒரு 500 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், இதுக்கெல்லாம் டிவியில காமிக்கிறாங்க. நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா இதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? கிரக கோளாறு, ஜாதகம் தான் காரணம். அப்ப அந்த அரெஸ்ட்னு வருதுனாலே அங்க சூரியன் ராகு கூட சனி சேரணும். அப்ப உங்க ஜாதக அமைப்புல அந்த மாதிரி ஒரு அவயோக நேரம் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு, வீண் பழிகள் ஏற்படுவதற்கு, அல்லது நேம ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அந்த ராகு, சூரியன், சனி இவங்க 3 பேரும் காரணமா இருக்கணும். கூட ஜாதகன், அந்த குரு அல்லது லக்னம் அங்க சம்பந்தப்படணும். அதை போல கும்பராசி என்பதிலே இந்த மாதம், மார்ச் மாதம் அப்படிதான் அமையுது. நீங்க கும்பராசியாக இருந்தாலும், கும்ப லக்னமாக இருந்தாலும் சரிதான், தேவையில்லாத வீண்படிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தேவையில்லாத வீண்படிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. ஏன் தேவையில்லாத அப்படியே தள்ள கை வச்சுன்னா பார்க்கக்கூடாது. தள்ளந்து கை எடுக்கணும். அப்படியே எப்படி போய் தள்ள கை வச்சு உட்காந்துருக்க முடியாது. பிரச்சனை வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஏன் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, உங்க ராசிநாதன் சனி பகவானோடு, அது ஜென்ம சனி. இப்ப ராசிநாதன்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அவரு போய் நம்ம கொஞ்சம் முடியாது. இப்போ அவர் ஒத்துக்கவே மாட்டார். அப்போ கும்பராசி என்பவர்களே, சனி பகவான் ராசியில, சனி பகவான் கூட செவ்வாய். செவ்வாய் யாருங்க உங்களுக்கு? செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு 3க்கும் 10க்கும் முடியவர், முழு அசுபர். பொதுவாகவே உங்க சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இது கூட என்ன பண்றாங்க?
3 10 கூடியவன் அசுபராக உங்க லக்னத்திற்கும் ராசிக்கும் அசுபரா மாறிடுறார். ஒரு படலாம் வடிவேல் சொல்லுவார், ஏற்கனவே அவங்க நமக்கு வாய்க்கா தகராறு, இப்ப புண்ணு தராது அப்படின்றார். அந்த கதையா ஏற்கனவே செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, அது போக பாவங்கள் அடிப்படையிலும் ஆகாது. அந்த செவ்வாய் சனியோடு ராசியில அமர்கிறார். அதோடு மட்டுமல்ல, கூட சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடையவர், அவரும் உங்க ராசிநாதனுக்கு பகை கிரகமாக அமைந்து விடுகிறார். அப்ப என்ன நடக்குங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டியது இருக்கும், ஒரு சத்காரியம், ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டியது இருக்கும், அல்லது ரொம்ப நாளா நீங்க ஒரு நன்மையான ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க, அங்கே போய் பார்த்தா சுச்சுவேஷன் மாறி நீங்க நினைச்சது ஒன்றா இருக்கும், அங்கே வேலை ஜாப்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி. அப்போ அன்பு நண்பர்களே, கும்பராசி என்பர்களே, மாறுபட்ட கால சூழ்நிலைகள் நிலவும். ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். என்னடா இது, நேற்று தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், விளக்கேற்றிட்டு வந்தோம், நேற்று தானே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம், நேற்று தானே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம், நேற்று தானே காலை உழுது கும்பிட்டு வந்தோம், குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோங்க. இப்படி ஒவ்வொரு கும்பராசி என்பர்களும் ஒவ்வொரு விதமா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கும்பராசி என்பர்களே, இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது நிச்சயமா பாத்தீங்கன்னாக்கா 3 10க்கும் 4 9க்கும் உடைய கிரகங்கள் ஒன்றிணைகின்றன. அதுவும் உங்க பாவத்துல. இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அமைகிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமைகிறார். இப்ப 2 7 என்பது கண்டகஸ்தானம். அப்போ கும்ப ராசி என்பவர்களே, வண்டி வாகனங்கள் வெளியில போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் எதுவானாலும், டூ வீலரா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வண்டியில போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு விபத்து நடந்திருக்கு, அது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, நிச்சயமா நீங்களா ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக செட் ஆகிட்டு திரும்பி அதை ரீஜாயின் பண்ணுறதுக்கோ, இல்லை ஜாபில் போய் சேர்வதற்கோ, அல்லது திரும்ப எழுந்து கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைகள் இருக்குமே ஆனால், அல்லது விபத்து சம்பந்தப்பட்ட மாதிரி பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன்ஸ் எது நடந்திருக்குமே ஆனால், பாதிக்கப்பட்ட கும்பராசி என்பவர்கள் நல்லா தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மன பயம், சம்பந்தமே இல்லாம கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு மனசுல தேவையில்லாத மன பயம் இருக்கும். இந்த மன பயத்தை பொறுத்தவரையில கிரக கோளாறு, ராகு சனி ராகு தொடர்பு. பொதுவா 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலே கும்பராசி என்பவர்களே, அது தேவையில்லாத மனச குழப்பம், ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். தேவையில்லாத மன பயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது நடக்குதோ இல்லையோ, நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதே போலதான் சில குற்றங்கள், சில தோஷங்கள், சில சண்டை சச்சரவுகள், சம்பந்தம் இல்லாத சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய ஹையர் ஆபீசர் என்ற பேசல, என்னுடைய உயர் அதிகாரி என்ற சரியா பேச மாட்டேங்கிறாரு. அப்போ வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்யற இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே போல அரசியல் தலைவர்கள், இந்த கும்பராசியை பொறுத்தவரை அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக இந்த மாதம் அமைகிறா. இப்பதான் டிசைட் ஆகும் உங்களுடைய ஃபியூச்சர். அரசியல் நண்பர்களே, உங்களுடைய எதிர்காலம் இங்கத்தான் இந்த மார்ச் மாசத்துலதான் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கும்பராசியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் நமக்கு நேரடியாகவே பழக்கம் உண்டு. எத்தனையோ அரசியல் நண்பர்கள், தொழில் அதிபர்கள் நம்மளுடைய அன்னை வாராகி இடத்திலே அம்பாளுடைய ஆசீர்வாதம், அவங்க ஜெயிச்சு வரும்போது பிரச்சனையோட வருவாங்க, பெரிய பிரச்சனையோட வருவாங்க. அப்புறம் அந்த அம்பாளுக்குரிய பூஜைகளை செய்து அம்பாள் நிச்சயமா அவங்கள கை தூக்கி விட்டுருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அதனால எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நண்பர்களாக இருப்பது உண்டு.
ஸோ அரசியல் தலைவர்களுக்கு கும்பராசி என்பவர்களே இந்த மார்ச் மாதம் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுதான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் நான் சிறப்பா இருக்குமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் ஜெயிப்பனா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அப்போ கும்பராசி என்பவர்களே நிச்சயமா அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அதே போல அரசியல் நெருக்கடிகள், அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனா குறிப்பா அரசியல்ல தேவையில்லாத வீண்பிழிகள், அவமானங்கள், தலைகுனிவுகள், அவச்சொல்கள், சோசியல் மீடியா அந்த மாதிரி இடங்கள்ல தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுவது, அதே போல தேவையில்லாத சிறை தண்டனைகள் கும்பராசிக்கு நம்ம அதை சொல்லணும். அரசியல் இல்லை, அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஃபெமிலியாரிட்டி மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ தேவையில்லாத வீண்பழி கும்பராசி என்பவர்களே தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினா பதவி போட்டிகள், அது எனக்கு தானே தரணும், அந்த போஸ்டிங் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். அதே போல கும்பராசி என்பவர்களை இன்னும் சொல்ல வேண்டியதுன்னா 8ஆம் பாவம், 8 குடியவனும் இந்த ராகுவோடு இணைகிறார். எங்களுக்கு 8ஆம் பாவம் யாருங்க? புதன். 5க்கும் 8க்கும் உடைய அந்த புதன் பகவான் அவரும் எங்க போய் ஜாயின் பண்றாருன்னா ராகுவோடு இணைகிறார். அப்ப அந்த புதன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா தேவையில்லாத பல சிக்கல், மறைமுகமான வேலையெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போய் தரன்னு இழுத்து போய் உட்கார வச்சிடும். அப்ப நீங்க எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறை அட்வைஸ் கேட்டு செய்யறது சிறப்பு. சாமி என்னது செய்யலாமா, சாமி என்னது ஸ்டார்ட் பண்ணலாமா, சாமி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க, இந்த சப்ஜெக்ட் உண்மைதானா, நம்ம உள்ள போலாமா, அவ எதையும் ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அதே போல 8ஆம் பாவம்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுங்க, 8 புதன் நீச்சம் அடைகிறார், ராகுவோட செய்கிறார். நீச்சமடைந்த புதன் என்னவங்க, கீழ்த்தரமான வேலைகளை செய்வார், அதுவும் ராகுவோட செய்யும்போது. அதுதான் சொன்னாங்க, தொழில் போட்டி, தொழில் எதிரி, அவமானம், வீண்படி, பழி வாங்குறது, அரசியல் நெருக்கடி, ஐடி ரைடு அல்லது சிறை தண்டனைகள், இதெல்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தர்மத்தை மீறிய செயல்களை எல்லாம் செய்ய வைப்பாங்க. அதே போல செய்வினை கோளாறுகள், மெயினா பிளாக் மேஜிக், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், டிப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் அங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கும்பராசி என்பவர்களே இதிலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சாமி நீங்க சொல்றது எல்லாமே உண்மை சாமி, இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க சாமி, நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. இந்த மாதிரி ட்ரபிள் எனக்கு இருக்கு, இந்த மாதிரி ஜாப்ல ப்ராப்ளம் இருக்கு, பிஸ்னஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை பில்டிங்ல ப்ராப்ளம் இருக்கு, அல்லது ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு, அல்லது சொசைட்டி சோசியல் மீடியாவில் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது கவர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் இதை எப்படி ஃபேஸ் பண்றது, நான் இதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கவலை வேண்டாம் கும்பராசி என்பதில் இதுக்கெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சு அதுக்குரிய பரிகாரங்களை செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முறையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும், நிம்மதியான எதிர்காலம் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய்.